ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு வெஜ் பிரியாணி செய்யலாங்க. கேரட்டு பீன்ஸ் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி 4 தக்காளி, பெரிய வெங்காயம் இந்த சைஸில் 1.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவை இருக்கிறது மீன் மேக்னூறு சுடுதண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். தேவை இருக்கிற அளவுக்கு பூண்டு, இதை அப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே போட்டால் நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தயிர் பாக்கெட்டு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து தயிர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ரொம்ப நாளாச்சு தக்காளி சாதம் செஞ்சு, நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. எனக்கு டிக்கர்ஷன் போட்டு வச்சுருக்கிறேன். ஆயில் விட்டுக்கலாங்க. எல்லாமே நம்ம ஆல்ரெடியாக பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது தாங்க, வேறு ஒன்றும் புதுசாக போட போகிறதில்ல. எக்ஸ்ட்ரா எல்லாமே பவுடர் பண்ணி வச்சுருக்கிறோம்ப. ஒரு 3 ஏலக்காய் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அது போட்டிருக்கிறம்ப, இருந்தாலும் கம்மியாக தான் அது நமக்கு டேஸ்ட் வருது. அதனால் எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம ஐயனுக்கு வச்சு நம்ம டிக்காஷனை எடுத்துடலாங்க. அவர் வந்து குளிச்சிட்டார், அதனால் எடுத்துடலாம். ஏன்னா இதுலேயே வந்து நம்ம பிரிஞ்சி எல்லாம் எல்லாமே போட்டிருக்கிறேன், அதனால தேவையில்லை. செடியில் பச்சை மிளகாய் இருக்கான்னு பார்க்கறதுக்கு போனேன். பச்சை மிளகாய் இல்லை, அதனால் ரொம்ப குட்டியாக இருக்குது. அதுதான் வந்து ரிட்டர் ஒரு வரமிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பூண்டு போட்டுடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பூண்டு வந்து போட்டுடலாம். நான் வரமிளகாய் எடுத்துருக்கிறேன், அதுவும் போட்டுடலாம். ஏலக்காய் 3 அதுவும் போட்டுடலாங்க. ஏன்னா அது வெடிச்சிரும். நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க, பார்த்தீங்களா? அதெல்லாம் பூண்டு கருவேப்பிலை சும்மா சாங்கிட்டுக்கு தான் பொடி பண்ணி வச்சுருக்கிறோம்ப. நான் புதினா கருவேப்பிலை இதெல்லாமே பொடி பண்ணி வச்சுருக்கறதுனால, அது பொடி இருக்கிறதுனால நம்ம இது லைட்டாக போட்டால் போடுங்க. வந்து நம்ம மசாலாலாம் கொஞ்சம் முன்னாடியே போட்டோம்னா இந்த காயோட சேர்ந்து வேகும். அதுக்கோசரம் நம்ம புதினா சொன்னோம் இல்லைங்களா, அதோட வேலை இது. புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி இதை நம்ம வீட்டில் அரைச்சி வச்சு மசாலா, கறி மசால் பொடிங்க. 1/2 கிலோ அரிசிக்கு கம்மி தாங்க.
தேவைக்கு தகுந்தபடி மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, ஒரு 1/4 ஸ்பூனு கம்மியாக மிளகாத்தூள். இது நல்லா மசாலாலாம் நல்லா எண்ணெயில் கலங்கிடுச்சிங்களா? இப்போ மீன் மேக் எடுத்து நல்லா தண்ணி புழிஞ்சு வச்சுருக்குறேங்க. இது வந்து தயிர் பச்சடி. எண்ணெயில் கொஞ்சம் ஏறிட்டுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. கல் உப்பே யூஸ் பண்ணிட்டு தூள் உப்பு வந்து நல்லா கிண்டி விட்டு கிளறி விட்டு நேற்றிருந்து வளர்த்தே பேசிட்டுக்கிறேன். 4 நாள் கல்ல காய் நல்லா பிடிச்சி கொஞ்சம் மசாலோட வெங்காயம் தக்காளி புளிப்போட நல்லா காய் கலந்துக்கிட்டோம். தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தேங்காய் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். இது
தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த டம்ளரில் வந்து 3 டம்ளர். ஏன்னா ஆல்ரெடியே நம்ம தேங்காய் எல்லாம் வந்து அரைச்சி ஊற்றுனதில் 1 டம்ளர் எடுத்து கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 டம்ளர் ஊற்றிருக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம அரிசி போட்டு கொஞ்சோண்டு தயிர் போட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வெங்காய பச்சடி போடுறது. தண்ணி இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. தயிர் பச்சடிக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் சாதம் செய்யலான்னு இந்த 3 நாளும் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் தக்கப்படி செய்ய முடியல. சரி பார்த்தேன், இன்றைக்கி தக்காளி சாதம் வச்சிடலாம், வெஜ்ஜி பிரியாணி ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிட்டுங்க. நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள்னா பார்த்துருப்பீங்க, 1 மாதத்துக்கு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வெஜ்ஜி நான் செஞ்சு பிரியாணி அதான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஆசை. ஏன்னா தம்பி இருக்கும்போதும் செய்வேன். அந்த பையன் வந்து சாப்பிட்றதில்ல, வெளியிலே சாப்பிட்டுக்கறதுனால கஷ்டமாக இருக்குது. அதனாலே விட்டேன். சரி போ, இன்றைக்கி செய்யலாம். சப்போஸ் வந்தேன் நான் மதியானம் அது வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவநம்பிக்கையினால் தான் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கேன். இதுக்கு பொரியல் எதுவுமே இல்லைங்க. தேவை இருந்தால் நமக்கு அப்பளம் போட்டுக்கலாம், பொரிச்சிக்கலாம். 2 வகை அப்பளம் இருக்குது, ஏதோ ஒன்று பொரிச்சிக்கலாம். ஆனால் வந்து அது நல்லா இருக்காது. அப்படி தயிர் பச்சடி தான் இருக்குது. அதனால் தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சிங்களா. நம்ம இப்போ வந்து அரிசி கழுவி வச்சுருக்கிற அரிசியை போட்டுலாம். தண்ணி கொதிச்சுட்டு இருக்கிற தெரியுதுங்க. பிரியாணி அரிசி தாங்க. கிச்சடி சம்பவம் சொல்கிறாங்க இல்லைங்களா, கிச்சடி சம்பவம் அந்த மாதிரி கிச்சடி சம்பா அரிசி தாங்க.
கொஞ்சமாக தயிர். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கூட கொஞ்சோண்டு நம்ம நெய் விட்டுக்கலாங்க. தயிர் பச்சடிக்கு தக்காளி போட்டாலையும் சூப்பராக இருக்குங்க. அது டேஸ்ட் ஒரு வித்தியாசமாக இருக்கும் தக்காளி போட்டு நம்ம சாப்பிட்றது. நான் சாப்பிட்ருக்குறேன் தக்காளி போட்டு. எனக்கு தெரியாதுங்க. சின்ன பையன் வந்து அவன் சொல்லியிருக்கிறான், ஹோட்டலில் சாப்பிட்றானுங்கள, அதனால பசங்களுக்கு வந்து வாய் வெள்ளரி பிஞ்சு போட்டிருக்கிறேன். வெள்ளரி பிஞ்சு போட்டு செஞ்சுருக்கிறேன் தயிர் பச்சடிக்கு. அதே மாதிரி வந்து கேரட் போட்டிருக்கிறேன். இப்போ தான் வந்து தக்காளி எல்லாம் இப்போ ரீசெண்டாக பையன் சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு டைம் செஞ்சேன். தயிர் பச்சடி ரெடி. தூள் உப்பு தான் போட்டு வச்சுட்டேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டாங்க. சுடுதண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அது மேலே தம் போடுற மாதிரி நம்ம நான் நெய் மீடியமாக தான் ஊற்றுவேன். அதிகமாக
வாங்க. வெந்துச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாரும் யாராரு கடவுளை நோக்கி இறைவனை நோக்கி இருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் அவங்க கேட்குறத நல்லதே நன்றாக இறைவன் கொடுக்கணும். அவங்களுக்கு நல்லபடியாக மக்கள் அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் நன்றாக வாழ வைக்கணும். அப்பா எல்லா அனுகிரகங்களும் எல்லா ஜீவராசிகளுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. எல்லாருக்கோசரமாக எல்லாருக்கும் மக்களே பாய்.